நிழல் நூலகத்தின் பிரதிபலிப்புகள். சில கதைகள் வெறும் எழுத்துக்களால் ஆனவல்ல, அவை உயிர்ப்புடன் இருக்கும். கடந்த காலத்தின் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ரகசியத்தையும் தங்களுக்குள் புதைத்துக்கொண்டு ஒரு நாள் வெளிவர காத்திருக்கும். அறிமுகப்படுத்துகிறேன். என் பெயர் மாணிக்கம். நான் ஒரு நூலகர். ஆனால் நான் பணிபுரியும் இடம் ஒரு சாதாரண நூலகம் அல்ல. நூற்றாண்டுகளுக்கும் மேலான பழங்கால ரகசியங்களை தன்னகத்தே கொண்ட பழைய பெரும் நூலகம் அது. நகரத்தின் பரபரப்பில் இருந்து விலகி இருந்த கல் சுவர்களுக்குள் மறைந்து நிற்கும் ஒரு மர்மமான உலகம். அந்த நூலகம் ஒரு தனி உலகமாக இருந்தது. உள்ளே நுழையும் போது காலம் உறைந்து நின்றது போல தோன்றும். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஆவியின் குடியிருப்பாக, ஒரு நீண்ட பெரும் மூச்சாக என் காதுகளில் ஒலிக்கும். பணியில் சேர்ந்த முதல் நாளிலிருந்தே நான் அந்த நூலகத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டதாக உணர்ந்தேன். அது என்னை வசீகரித்து மெதுவாக முழுமையாக வசீகரித்தது. நாட்கள் செல்ல செல்ல நான் நூலகத்திற்குள் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தேன். இரவுகளில் தனியாக இருக்கும்போது சில சமயம் புத்தக அலமாரிகளில் இருந்து யாரோ என்னை அழைப்பது போல தோன்றும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பிரிவு பழங்கால கையெழுத்து பிரதிகள் என்னை பலமாக ஈர்த்தது. நான் அவற்றை தொடும்போது ஒரு விசித்திரமான குளிர் என் உடலில் பரவும். ஒருமுறை ஒரு பழைய தோல் உறைந்த புத்தகத்தை நான் எடுத்து பார்த்தேன். அந்த பக்கங்கள் காலத்தால் மஞ்சள் படிந்து எழுதப்பட்ட எழுத்துக்கள் புரியாத மொழியில் இருந்தன. நான் அதை திறந்ததும் ஒரு கணம் பக்கங்களில் உள்ள எழுத்துக்கள் என்னை பார்த்து கண் சிமிட்டுவது போல் இருந்தது. என் தலையில் ஒரு கனமான பாரம் இறங்கியது. அன்று இரவு நான் கனவில் அந்த புத்தகத்திற்குள் வாழும் ஒரு பெண்ணின் கதையை உணர்ந்தேன். அவள் எப்படி இருந்தாள், எதற்காக அந்த புத்தகத்தில் அடைக்கப்பட்டாள் என்பது வரை நான் படித்தேன். இது ஒரு ஆரம்பம்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புத்தகத்தை நான் தொடும்போது அதன் கதை என் மனதில் ஒரு திரைப்படம் போல ஓடியது. துயரமான காதல் கதைகள், வீரமான போர்களின் தியாகங்கள், அல்லது ஒரு பயங்கரமான பழிவாங்கும் சபதங்கள். நான் அந்த கதாபாத்திரங்களின் துயரத்தையும் கோபத்தையும் மகிழ்ச்சியையும் என்னுள் உணர்ந்தேன். என் சொந்த உணர்வுகள் மங்கி புத்தகங்களின் உணர்வுகளை மேலோங்கத் தொடங்கின. என் நண்பர்கள் என்னை கண்டபோது நான் மெலிந்திருப்பதாகவும் என் கண்கள் அலைப்பாய்கின்றன என்றும் கூறினார்கள். நான் கண்ணாடி முன் நிற்கும்போது என் முகத்தில் ஒரு சோர்வு தெரிந்தது. ஆனால் அது சோர்வு மட்டுமல்ல. என் கண்களில் ஒரு பழைய மனிதனின் பார்வையும் என் உதடுகளில் ஒரு குழந்தை அழும் வலியும் தெரிந்தது. நான் படிப்படியாக நான் அல்ல என்று உணர்ந்தேன். ஒரு நாள் நான் ஒரு பழங்கால சடங்கு புத்தகம் ஒன்றை படித்தேன். அதில் எழுத்துக்களில் கரைந்து கதைகளில் கலந்து நித்திய அமைதியில் உறங்க என்ற ஒரு வரத்தை படித்தேன். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இந்த நூலகம் வெறும் புத்தக களஞ்சியம் அல்ல, இது ஒரு ஆவிகளின் சிறைச்சாலை. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஆவியை, அதன் கதையை, அதன் இருப்பை தன்னுள் பூட்டி வைத்திருக்கிறது. நான் இப்போது என் கைகளை பார்த்தேன். என் கையின் தோளில் ஒரு மெல்லிய கோடு தோன்றியது. அது ஒரு எழுத்தாக மாறுவது போல, என் ரத்தம் ஒரு மை போல, என் நரம்புகள் ஒரு நூல் போல. நான் இப்போது அந்த நூலகத்தின் ஒரு புத்தகமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். என் கதைகள், என் நினைவுகள், என் வரிகள் அனைத்தும் இந்த புத்தகங்களில் உறைந்து போயுள்ளன. நான் இறுதியாக என் சொந்த கதையை எழுதி கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் நூலகத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் படிக்கவில்லை, நான் படிக்கப்படுகிறேன். ஒரு நாள் நீங்களும் இந்த நூலகத்திற்குள் வரலாம், என் பக்கங்களை புரட்டலாம், என் கதையை படிக்கலாம். அப்போது என் ஆவி உங்கள் மனதில் ஒரு புதிய நிழலை உருவாக்கும். எச்சரிக்கை, இந்த நிழல் நூலகத்தின் பிரதிபலிப்புகள் உங்களை ஒரு புத்தகமாக மாறிவிடலாம்.